சர்வதேச செய்திகள்ல முக்கியமான செய்தியா இப்போ பேசப்படுறது பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கிய இடையிலான அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் என்ன புரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் 7 மெக்காவில சவுதி அரேபியா, பாகிஸ்தான், துருக்கி இந்த 3 நாடுகளும் மெக்கா ஜாயிண்ட் டிஃபென்ஸ் பேக்ட் அப்படின்ற முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. சவுதியுடைய கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான், துருக்கிய பிரசிடென்ட் எர்டோகன், பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப் மூவரும் இந்த அக்ரிமெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க. முழு டீடைல் தெரியலனாலும் முக்கியமான கமிட்மெண்ட் என்னன்னா, இந்த 3 நாடுகள்ல ஏதாவது ஒரு நாட்டின் மீது ஆயுத தாக்குதல் நடந்தா அது 3 நாடுகளின் மீதான தாக்குதலா கருதப்படும்னு சொல்லியிருக்காங்க. கேட்க நாட்டோ அலையன்ஸ் ஃபீல் உங்களுக்கு வரலாம். ஆன் பேப்பர் இது ஒரு பவர்ஃபுல் அலையன்ஸ் மாதிரி தெரியும். ஏன்னா பாகிஸ்தான் நியூக்ளியர் ஆர்ம்டு கண்ட்ரி, ஒரு பவர்ஃபுல் மிலிட்டரி. சவுதி அரேபியா மிகப்பெரிய க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டர், எனாமஸ் பினான்சியல் பவர் மற்றும் வெஸ்ட் ஏஷியால இன்ஃபுளுன்ஸ் உடைய கண்ட்ரி. துருக்கியே வளர்ந்து வரும் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, குறிப்பா அட்வான்ஸ் ட்ரோன் மற்றும் மிலிட்டரி டெக்னாலஜில ஸ்ட்ராங் கேப்பபிலிட்டி உள்ள கண்ட்ரி. இப்போ இந்த 3 நாடையும் சேர்த்து பார்த்தோம்னா பாகிஸ்தான் மிலிட்டரி பவர், சவுதி அரேபியா மணி அண்ட் துருக்கிய டெக்னாலஜி, இந்த 3 ஒரே ஃப்ரேம்வொர்க் கீழே இப்ப வருது. சரி, ஏன் இப்ப 3 பேர் இந்த ஃப்ரேம்வொர்க் கீழே வராங்க, எதுக்கு இப்போ ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெஸ்ட் ஏஷியால ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட், மிசைல் அட்டாக், ட்ரோன் அட்டாக், செக்யூரிட்டி த்ரெட்னு ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு. அதே நேரத்துல அமெரிக்காவுடைய பிரசன்ஸ் இந்த ரீஜியன்ல எதிர்காலத்துல குறையலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி உருவாகி இருக்கு. அதனால வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் நாம யூஎஸ் செக்யூரிட்டி அம்ரல்லாவை மட்டும் நம்ப முடியாது, புதிய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கணும் அப்படின்னு ஆரம்பம் தான் இது அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காங்க. ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா 2025 செப்டம்பர்ல இஸ்ரேல் கத்தாரை தாக்கிய சில வாரங்களுக்கு பிறகு பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு பைலேட்டரல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டை அறிவிச்சாங்க. இப்போ துருக்கியேவும் இதுல இணைஞ்சிருக்கிறதால இது ஒரு பெரிய ஃப்ரேம்வொர்க்கா மாறுதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இந்த பேக்ட் வந்துருச்சு. அப்போ பாகிஸ்தானுடைய நியூக்ளியர் அம்ரல்லாக்குள்ள சவுதியும் துருக்கியேவும் வந்துட்டாங்களா அப்படின்னா அப்படி அர்த்தம் கிடையாதுன்னு சொல்றாங்க. பாகிஸ்தானுடைய அணு ஆயுத கொள்கையோட முக்கிய இலக்கு இன்னும் இந்தியாவை எதிர்கொள்றதுதான். ஏன்னா அலையன்ஸ் உருவாகிறது வேறு, போர் வந்தா உண்மையிலேயே ஒருவருக்காக ஒருவர் நிஜமா போராடுறது இங்க வேறன்னு சொல்றாங்க. பாகிஸ்தான், சவுதி அரேபியா மற்றும் துருக்கியே போன்ற பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் கூட டிஃபென்ஸ் டைய அதிகரிக்கிறதால வெஸ்ட் ஏஷியால அவங்களுடைய ஸ்பேஸ, அவங்களுடைய பிரசன்ஸ அதிகரிக்க பாக்குறதா குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பா துருக்கியே ஏற்கனவே பாகிஸ்தானுடைய ஒரு க்ளோஸ் பார்ட்னர். ஆனா இத சவுதி அரேபியா இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பக்கம் சென்றுச்சு அப்படின்னு நாம பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா சவுதி அரேபியாவுக்கு இந்தியா மிகவும் முக்கியமான பொருளாதார பார்ட்னர். ஆயில், ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட், அதோட கல்ஃப்ல இருக்கும் பெரிய இந்தியன் கம்யூனிட்டி. அதனால சவுதி பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாலும் இந்தியாவை தனிமைப்படுத்த விரும்ப மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்னா, ஒரு அலையன்ஸ்க்கு எதிரா இன்னொரு அலையன்ஸ் உருவாக்குறது இல்ல, மாறா சவுதி, யுஏஇ, இஸ்ரேல், ஈரான், யூஎஸ் எல்லாருக்கூடையும் அவங்களுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி பேலன்ஸ் பண்ணதான் ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதாவது பாகிஸ்தான் இந்த பேக்ட் மூலம் இந்தியாவை வெஸ்ட் ஏஷியாவில் கவுண்டர் செய்ய முயற்சி செய்யலாம். ஆனா சவுதி அரேபியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கும் நீண்ட கால பொருளாதார இன்ட்ரெஸ்ட் காரணமா அது எளிதில் வெற்றி பெறாதுன்னு சொல்றாங்க. சோ இந்த பேக்ட இந்தியாவுக்கு எதிரான புதிய கூட்டணி அப்படின்னு பார்க்க தேவையில்லை. ஆனா இது ஒரு கிளியர் சிக்னல். வெஸ்ட் ஏஷியாவில் ஜியோ பாலிடிக்ஸ் ரூல்ஸ் மாறிட்டே இருக்கு. இந்த புதிய கேம்ல இந்தியா ஒரு பார்வையாளரா இருக்குமா இல்ல ஒரு முக்கியமான பிளேயரா இருக்குமா அப்படின்றத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். உங்க கமெண்ட்ஸ் என்ன பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.